2004 சுனாமி தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த சம்பவம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த மாதிரி 2011 மார்ச் 11 அன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி டுடே இன் ஹிஸ்டரிங்கிற சீரிஸு டே 30. 2011 மார்ச் 11 அன்னைக்கு டொஹோகோ எர்த்குவேக் அப்படின்னு ஒன்று நடக்குது. அது ஜப்பானில் நடக்குது. அன்றைக்கி ஒரு மதிய வேலை, ஒரு வெள்ளிக்கிழமை. எல்லோரும் ஸ்கூலில் இருந்திருப்பாங்க, காலேஜில் இருந்திருப்பாங்க, டீ கடையில் இருந்திருப்பாங்க, சாப்பிட்ற இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு நிம்மதியான மதிய வேலையில் அந்த நாளையே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் அந்த எர்த்குவேக். அந்த எர்த்குவேக்கினால் சுனாமியும் வந்தது. அதனால் பெரிய சேதம் ஏற்பட்டது. அந்த சம்பவம் உலகத்திலேயே நடந்த ரொம்ப மோசமான எர்த்குவேக்கில் அதுவும் ஒன்று. சேதத்தோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $320 பில்லியன் சேதத்தை அது ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் 18,000 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரில. காணா போயிட்டாங்களா, இறந்து போயிட்டாங்களான்னு தெரியல. ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டையும் எர்த்குவேக் சேதப்படுத்தியிருக்கு. அதனாலேயும் பெரிய தாக்கம் இருக்குது. எப்படி நமக்கு அந்த 2004 சுனாமியை மறக்க முடியாத சம்பவமாக தமிழ்நாட்டுக்கு ஆச்சோ, அதே மாதிரி ஜப்பான் மக்களுக்கு இந்த 2011 நடந்த சம்பவம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தெரியாதவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.